சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஃபாவை விட்டு வெளியேறிய சின்வார் ஹான் யூனிஸ் சுரங்கங்களில் பதுங்கியிருப்பதாக தகவல், 35 ஏவுகணைகளை சரமாரியாக ஏவிய ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய நகரங்களுக்கு சரமாரியான தாக்குதல், பலஸ்தீனத்திற்கு நிரந்தர உறுப்புரிமை வழங்குவது குறித்து பாதுகாப்பு சபை பரிசீலிக்க வேண்டும், ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றம், சர்வதேச சட்டத்திற்கு எதிராக இஸ்ரேல் ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை, அமெரிக்கா உத்தரவாதம், உக்ரைனுக்கு மேலும் $400 மில்லியன் ராணுவ உதவி, அமெரிக்கா அதிரடி. இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் பொதுமக்களின் கடைசி புகலிடமாக திகழும் ரஃபா நகரின் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் பலஸ்தீன ஆயுத குழுவினருக்கும் இடையே தீவிர சண்டை நடந்து வருகிறது. அந்த நகரம் மீது இஸ்ரேல் ராணுவம் எப்போது வேண்டுமானாலும் படையெடுக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் அங்கிருந்து சுமார் 1 லட்சம் பேர் வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது, காசாவில் இதுவரை இஸ்ரேலின் படையெடுப்பிற்குள்ளாகாத ஒரே நகரமான ரஃபாவின் புறநகர் பகுதிகளில் அந்த நாட்டு ராணுவம் மிகப்பெரிய அளவில் படைகளை குவித்துள்ளது. இருந்தாலும் அமெரிக்காவின் தீவிர எதிர்ப்பு காரணமாக அந்த நகருக்குள் படையெடுக்கும் திட்டத்தை இஸ்ரேல் ராணுவம் நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிகிறது. இருந்தாலும் ரஃபா புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் பலஸ்தீன ஆயுதப்படையினருக்கும் இடையே தீவிர சண்டை நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர வடக்கு காசா பகுதியிலும் இஸ்ரேல் ராணுவத்துடன் பலஸ்தீன ஆயுத குழுவினர் மோதலில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் நீண்ட காலமாக பதுங்கியிருந்த ஆயுத குழுவினர் தற்போது மீண்டும் இஸ்ரேல் படையினர் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலின் படையெடுப்புக்கு அஞ்சி 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ரஃபா நகரிலிருந்து வெளியேறியுள்ளதாக பலஸ்தீன பகுதிக்கான ஐநா அகதிகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஐநா முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் என்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ரஃபா நகரில் மசூதி அருகே இஸ்ரேல் படையினர் வியாழக்கிழமை நடத்திய பீரங்கி தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அந்த நகரின் கிழக்கு எல்லை பகுதியிலும் இஸ்ரேல் ராணுவ ஹெலிகாப்டர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை காசாவின் தெற்கே உள்ள நகரத்தில் IDF தனது நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி செயல்பட்டு வருகின்றன. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ரஃபாவில் ஒரு சாத்தியமான IDF நடவடிக்கை மூலம் ஹமாஸின் தலைமையை குறிவைப்பதை நோக்கமாக கொண்டு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்நிலையில் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் ரஃபாவில் ஒளிந்து கொள்ளவில்லை எனவும் அவர் காசாவின் வேறு இடங்களிற்கு தப்பியோடியுள்ளதாகவும் இந்த விடயத்தை நன்கு அறிந்த 2 அதிகாரிகள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலிடம் கூறியுள்ளனர். அந்த வகையில் IDF தரைப்படைகள் திங்களன்று ரஃபாவில் செயல்பட தொடங்கின. எகிப்துடனான எல்லையை பரிமாறும் காசாவின் கிழக்கு பக்கத்தை கையகப்படுத்தும் நோக்கில் புறநகர் பகுதிகளில் தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடன் பேசிய 2 அதிகாரிகளும் சின்வார் தற்போது எங்கு இருக்கிறார் என்பதை உறுதியாக கூற முடியவில்லை. ஆனால் ரஃபாவுக்கு வடக்கே 5 மைல் தொலைவில் உள்ள ஹான் யூனிஸ் பகுதியில் உள்ள நிலத்தடி சுரங்கங்களில் ஹமாஸ் தலைவர் இருப்பதாக சமீபத்திய உளவுத்துறை மதிப்பீடுகளை கூறுவதாக தெரிவித்துள்ளனர். எவ்வாறு இருப்பினும் சின்வாரின் உண்மையான இருப்பிடம் குறித்து இதுவரை நம்பகமான தகவல்கள் இல்லை எனவும், ஆனால் அவர் நிச்சயமாக ரஃபாவில் இல்லை எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். மறுபுறம் லெபனானில் வடக்கு நகரமான கிரியாத் ஷ்மோனாவில் இருந்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா 35 ராக்கெட்டுகளை சரமாரியாக வீசியதாக IDF தகவல் தெரிவித்துள்ளது. சுமார் 15 ஏவுகணைகள் அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பால் வீழ்த்தப்பட்டதாகவும் மற்றவை நகரத்தை தாக்கி சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. நகரத்தின் உள்ளே இருந்த கட்டிடங்களுக்கு பெரும் சேதம் விளைவித்தன. மேலும் வாகனங்களும் எரிந்து சாம்பலாகின. ஏவுகணைகளில் ஒன்று தரையை பாதித்த நிலையில் சாலையில் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. நகரத்திற்கு வெளியே விழுந்த ராக்கெட்டுகள் பாதை 90இல் உள்ள மலைகளில் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. குறித்த தாக்குதல் சம்பவத்தினை அடுத்து 10 தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்தில் இருப்பதாக இஸ்ரேல் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் தெரிவித்தன. இந்த சம்பவத்திற்கு பிறகு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் பல பீரங்கிகளை நிறுத்தியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா பொறுப்பேற்றுக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது.
இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீனத்திற்கு நிரந்தர உறுப்புரிமை வழங்குவது குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை பரிசீலிக்க வேண்டும் என கோரும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றியுள்ளது. பலஸ்தீனத்திற்கு தற்போதைய பார்வையாளர் நிலையிலிருந்து மேலும் பல உரிமைகளையும் சலுகைகளையும் இந்த தீர்மானம் வழங்கியுள்ளது. 143 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன. இதற்கிடையில் ஹமாஸிற்கு எதிராக காசாவில் நடந்து வரும் போருக்கு மத்தியில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதாக கூறும் இஸ்ரேலின் உத்தரவாதங்கள் நம்பகமானவை என பைடன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இஸ்ரேல் தனது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு முரணாக அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளது என்பதை மதிப்பிடுவது நியாயமானது என்றும் கூறுகிறது. ஆனால் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாக கூறப்படும் குறிப்பிட்ட நடவடிக்கைகளில் அமெரிக்க ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பது பொய்யான தகவலாகும் எனவும் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்ட புதிய தேசிய பாதுகாப்பு குறிப்பாணையின் கீழ் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவது அமெரிக்க அல்லது சர்வதேச சட்டத்தை மீறாது என்ற இஸ்ரேலின் உறுதிமொழிகளை நம்பத்தகுந்ததாக கருதுகிறதா என்று வெளியுறவுத்துறை காங்கிரசுக்கு ஓர் அறிக்கையினை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. அந்த வகையில் காசாவில் அல்லது மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் IHL அல்லது IHRL மீறல்கள் என்று கூறப்படும் நடவடிக்கைகளில் குறிப்பாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க இஸ்ரேல் முழுமையான தகவல்களை பகிர்ந்து கொள்ளவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை காங்கிரசுக்கு அளித்த அறிக்கையில் கூறுகிறது. மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று 806 நாட்களாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன. போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைனுக்கு மேலும் $400 மில்லியன் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதில் ராணுவ டாங்கிகள், ஏவுகணைகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அடங்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவுடனான போர் தொடங்கியது முதல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவி $50.6 பில்லியன் எட்டியுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.